மத்தேயு அதிகாரம் 19 வசனம் 1. இயேசு அந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். வசனம் 2. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்திலே அவர்களை சொஸ்தமாக்கினார். வசனம் 3. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயம் என்று கேட்டார்கள். வசனம் 4. அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். வசனம் 5. அது நிமித்தம் புருஷனை தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? வசனம் 6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வசனம் 7. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமென்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். வசனம் 8. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாமென்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. வசனம் 9. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்தது நிமித்தமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான், தள்ளிவிடப்பட்டவளையும் விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 10. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லது என்றார்கள். வசனம் 11. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களோ தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வசனம் 12. தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களுக்கு உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்கள் அன்னகர்களாக்கி கொண்டார்களும் உண்டு, அதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். வசனம் 13. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேலே அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களே சீஷர்கள் அதட்டினார்கள். வசனம் 14. இயேசுவோ, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. வசனம் 15. அவர்கள் மேலே கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். வசனம் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். வசனம் 17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவான் என்ன? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். வசனம் 18. அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். வசனம் 20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலாய் கை கொண்டு இருக்கிறேன், என்னிடத்தில் குறைவு என்ன என்றார்கள். வசனம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். வசனம் 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தைகளை கேட்டபொழுதோ துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வசனம் 23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி,
ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே பிரவேசிப்பது அரிதென்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 25. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். வசனம் 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாததுதான் தேவனாலே கூடும் என்றார். வசனம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். வசனம் 28. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலேயே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில் உள் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றினவர்கள் நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டு எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவன்களையும் சுதந்தரித்துக் கொள்வான். வசனம் 30. ஆகிலும் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் முந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார்.